கைஸ், போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஆட்ரிபியூட்னா என்ன, அதை பற்றி அதில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், தியரட்டிக்கலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக்ஸாம்பிள், அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், ஆட்ரிபியூட் வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா 2 சர்வ்லெட் கிரியேட் பண்ணிக்கலாம். 2 சர்வ்லெட்டில் மொதல் சர்வ்லெட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டா வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது வந்து சர்வ்லெட் கான்டெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து இது பண்ணுற மாதிரி சர்வ்லெட் கான்டெஸ்ட் ஆப்ஜெக்ட்டில் அந்த கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு HTML பாஸ் பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணிவிட்டு யூஐக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த யூஐயில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி, அந்த யூஐலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தா இன்னொரு சர்வ்லெட் கால் ஆகிற மாதிரி அந்த சர்வ்லெட் போயிட்டு அந்த செட் பண்ண ஆட்ரிபியூட்டை நம்ம கெட் பண்ணி பார்ப்போம். கெட் பண்ணி நம்ம யூஐயில் எப்படி தெரியுது, எப்படி அவுட்புட்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு HTML ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதவே காப்பி பண்ணி அதை அப்படியே இப்போ இது பண்ணிக்கிறேன், ஒரு குளோன் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணுறேன், சர்வ்லெட் ஆட்ரிபியூட் ATTRIBUT ஆட்ரிபியூட்டு ஓகேவா, சர்வ்லெட் ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணால் நேராக இதுக்கு போகும். இங்கே ஒரு இது க்ரியேட் பண்ணிடலாம், ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து சர்வ்லெட் ன்னு வச்சுக்கிறேன். சர்வ்லெட் தானே, சர்வ்லெட் 25 சர்வ்லெட் ஆட்ரிபியூட்டுன்னு வச்சுக்கிறேன். சர்வ்லெட் ஆட்ரிபியூட் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஏன்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்கு ஏன்னு வச்சுக்கிறேன். இதுவே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இதே நேமில் பீன் சொல்லிட்டு இன்னொரு சர்வ்லெட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பீன் போட்டு இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகேவா, 2 சர்வ்லெட் இப்போ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுறேன், HTTP எடுத்துக்கிறேன். HTTP சர்வ்லெட்டு கிளாஸே எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? அதை எடுத்துக்கிட்டேன். என்ன காட்டுது, டிஃபால்ட்டு. ஓகே, ஒரு டூ மெத்தடே எடுத்துக்கலாம். நம்ம டூ கெட் எடுத்துக்கிட்டேன். தேவையில்லாத ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே போட்டுறேன். ஓகேவா? காப்பி பண்ணி போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணி ரெஸ்பான்ஸுக்கான இது க்ரியேட் பண்ணிக்கலாம். கெட்டு கண்டென்ட் டைப்பு, செட்டு கண்டென்ட் டைப்பு. ஓகேவா? இதுக்கு வந்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் HTML கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கண்டென்ட் டைப்பை செட் பண்ணிட்டு அடுத்து பிரிண்ட் ரைட்டர் இது பண்ணிக்கலாம், டிக்ளேர் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ரைட்டர் போட்டு அவுட்புட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அவுட்புட்டுன்னு கொடுத்து ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணால் சர்வ்லெட் கான்டெஸ்ட்டை நான் இது பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், அவுட்புட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஸ்ட்ரிங்கை கொடுத்து HTML டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். HTML. ஓகேவா? HTML ஓப்பனு, பாடி ஓப்பன். ஓகே, HTML ஓப்பன் பண்ணிட்டேன், பாடி ஓப்பன் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணுறேன், அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாடி க்ளோஸ் பண்ணிருக்கேன், HTML க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாடியை ஃபஸ்ட்டில் போடணும். ஸோ இதை எடுத்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? முடிஞ்சா இதில் வந்து பாடி ஆஃப் த லெட்டர் இங்கே எழுதிக்கலாம் உள்ள.
அவுட்புட் டாட்டு பிரிண்ட்டு கொடுத்து இங்கே என்ன பண்ணுறேன் ஹச்ரெஃப் ஏ வந்து ஏ கொடுத்து ஹச்ரெஃப் ஈக்குவல் டு சர்வ்லெட் 2க்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சர்வ்லெட் 2 வேணும். இந்த இது ஓகே சர்வ்லெட் 2னே கொடுத்துக்கிறேன். சர்வ்லெட் 2னு கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்வ்லெட் 2னு இதுக்கு வச்சுக்கிறேன் நேம் வச்சுக்கிட்டு ஏ டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏ டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். விசிட் சர்வ்லெட் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே இதை முடிச்சுட்டு எப்பயுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா, இல்லைனா அதில் இதுதான் ப்ராப்பரான வே. அப்படின்னா ஃபைனலி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ட்ரை கேட்ச் கொடுத்து ஃபைனலி கொடுத்தீங்கன்னா அதுவாக க்ளோஸ் பண்ணிக்க எல்லா விஷயத்தையும். ஓகேவா, அப்படின்னா நீங்கள் மேனுவலாக இந்த மாதிரி கொடுத்து பழகிட்டீங்க. சரியா, ரெஜிஸ்டர் ஓகே. இதுக்குள்ளே இது பண்ணியாச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா, என்ன பண்ண போகிறேன்னா ஓகே அப்படியே வைங்க. நான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். இப்போ கெட் ரைட்டர் கொண்டு வந்துட்டேன். இதில் என்ன பண்ணணும், சர்வ்லெட் கான்டெஸ்ட்டு நம்ம அதான் காமனாக நம்மளுக்கு வந்து காமனான ஆப்ஜெக்ட் சர்வ்லெட் கான்டெஸ்ட் தான். ஸோ அதை கால் பண்ணிக்கிறேன். சர்வ்லெட் கான்டெஸ்ட்டை கால் பண்ணிவிட்டு இது வந்து ஓபிஜே சர்வ்லெட் கான்டெஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, அப்புறம் வந்து பண்ணுறேன் கெட் சர்வ்லெட் கான்டெஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கால் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டில் வந்து என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன், என்னது ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஒரு செட் பண்ணிக்கிறேன். செட் ஆட்ரிபியூட் வந்து செட் பண்ணிக்கிறேன். என்ன ஆட்ரிபியூட்டு, இது டிபி நேம். ஓகேவா, அடுத்தது டிபி நேம் என்னது, அதுக்கான வேல்யூ என்ன, டிபி நேமோட வேல்யூ என்ன, ஓஆர்ஜி டாட்டு போஸ்ட்கிரஸ். கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்கே என்ன ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து யூஐலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது. ஓகேவா, ஒரு ரெக்வஸ்ட் வருது, சர்வ்லெட் ஆட்ரிபியூட்னு ஒரு ரெக்வஸ்ட் வருது. அந்த சர்வ்லெட் வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து இதை ஹேண்டில் பண்ணி அதுக்கான இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸ்க்கான கோடு எழுதிக்கிறேன். ரெஸ்பான்ஸ் என்ன டைப்பில் இருக்கணும். அப்புறமேட்டு ஒரு சர்வ்லெட் கான்டெஸ்ட் வந்து காமனான ஆப்ஜெக்ட். ஸோ அதில் வந்து நான் குறிப்பிட்ட ஒரு ஆட்ரிபியூட்டை இதை வந்து செட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட்டில் செட் பண்ணுறேன். சர்வ்லெட் கான்டெஸ்ட் ஆப்ஜெக்ட்டில் இந்த டிபி நேமு அதுக்கான வேல்யூ வந்து செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த HTML கோடை வந்து அவுட்புட்டாக நான் வந்து இது பண்ணுறேன், ரிட்டர்ன் பண்ணுறேன். அதாவது விசிட் சர்வ்லெட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து எங்கள் யூஐக்கு அனுப்புகிறேன். யூஐ மாதிரி ஒரு யூஐ ஃபைலை அனுப்புகிறேன். அங்கே வந்து இன்டர்ஃபேஸ் மாதிரி ஒன்று, அதாவது ஒரு HTML கோடு வந்து இதாகும். அங்கே வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே அது என்ன பண்ணும், இந்த செகண்ட் சர்வ்லெட்டுக்கு போகும். இந்த செகண்ட் சர்வ்லெட் போயிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா சர்வ்லெட் கான்டெஸ்ட்டை மறுபடியும் க்ரியேட் பண்ணுறேன். சர்வ்லெட் கான்டெஸ்ட்டு அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் சர்வ்லெட் கான்டெஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட்டு, அப்புறம் கெட்டு சர்வ்லெட் கான்டெஸ்ட். ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிடச்சிடும். சர்வ்லெட் கான்டெஸ்ட்டுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிடச்சிரும். இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் டாட்டு கெட் ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இது பண்ணுறேன். நம்ம அங்கே என்ன பண்ணோம், அங்கே என்ன ஆட்ரிபியூட் கொடுத்துருந்தோம், டிபி நேம்னு கொடுத்துருந்தோமா. டிபி நேம்ன்ற இது நம்மளுக்கு வரணும். இங்கே
அந்த ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ நம்மளுக்கு இங்கே வரணும். ஓகேவா ஓகேவா அங்கே இந்த சர்வ்லெட் என்ன பண்ணுறேன், செட் பண்ணுறேன். அந்த சர்வ்லெட் கான்டெஸ்ட்டில் செட் ஆட்ரிபியூட் மெத்தடை வச்சு நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து செட் பண்ணுறேன். இந்த சர்வ்லெட்டில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து எடுக்கிறேன். அந்த செட்டை வந்து இதில் வந்து கெட் பண்ணுறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா அதான் ஒரு சர்வ்லெட்டில் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு சர்வ்லெட்டில் வந்து கெட் பண்ணிக்கிறேன். கெட் பண்ணி என்ன பண்ணுறேன், HTML இதுவாக நான் வந்து அனுப்புகிறேன், ரிட்டர்ன் பண்ணுறேன். HTML ப்ளஸ்ஸு சர்வ்லெட் கான்டெஸ்ட் ஆட்ரிபியூட் db name is வரக்கூடிய இதை ஸ்ட்ரிங்காக நான் இங்கே இது பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங்கு பேராமீட்டர் ஓகேவா. ஸ்ட்ரிங்கை இது பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், அந்த பேராமீட்டரை இங்கே இது பண்ணிக்கிறேன், ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா இப்போ அது வந்து யூஐயில் காட்ட போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா டைப் கேஸ் பண்ணி கேட்குறது வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா இப்போ வந்து அதாவது இந்த வரக்கூடிய ஆட்ரிபியூட்டை எடுத்து இந்த பேராமீட்டர்ன்ற ஒரு நேமில் செட் பண்ணி அப்புறம் அந்த பேராமீட்டர் நேம்ன்றது ஒரு HTML கூட நான் வந்து மறுபடியும் ஃப்ரண்ட் எண்டுக்கு அமுச்சு விட்றேன். ஓகேவா சர்வ்லெட் கான்டெஸ்ட் ஆட்ரிபியூட் db name is attributes db name is parameter. ஓகேவா நம்மளுக்கானது அது வந்துடும். ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணுற வேலை இருக்கணும். வெப் ஆப் போயிட்டு web.xml உள்ளே போயிட்டு இது ஏஏ இது பிபி. ஓகேவா அடுத்து என்ன பண்ணுறோம், ரெக்வஸ்ட்டை வந்து இது பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வரும், அடுத்த ரெண்டாம் ரெக்வஸ்ட் வந்து இதுக்கு போகும். ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வருமா யூஐலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருமா, அந்த ரெக்வஸ்ட்டுக்கு இது கொடுத்துருக்கேன். செகண்டாக வர இந்த பேக் அண்ட் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம வந்து இது பண்ணுறோம், ஒரு சர்வ்லெட்லேருந்து இன்னொரு சர்வ்லெட் காமிச்சிடுறோம், அதுக்கான ரெக்வஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த இன்டென்டேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே முடிச்சாச்சு. ஏஏ பிபி. ஓகே இப்போ வந்து டாம் கேட்டை ரன் பண்ணி பார்த்துடலாம். சிஸ்டம் ரொம்ப அடி வாங்குது. ஓகே டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா நம்மளுக்கான ரெக்வஸ்ட்டு சர்வ்லெட் கான்டெஸ்ட் ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஓ சாரி இன்னும் அந்த இது வெல்கம் ஃபைல் வந்து இது பண்ணல. ஓகே ஒரே ஒரு நிமிஷம்.
வெல்கம் ஃபைலில் ஃபஸ்ட் நம்ம 23 போட்டிருக்கோங்களா, அதனால் பழைய எக்ஸாம்பிளோட இதை கொண்டு வந்து ஃபைல் வந்து கொண்டு வந்துருச்சு இண்டெக்ஸ் ஃபைலாக. ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்கோம், சர்வ்லெட் ஆட்ரிபியூட் எல்லாமே சர்வ்லெட் ஆட்ரிபியூட் தான் கொடுக்கும். ஓகேவா, இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சர்வ்லெட் ஆட்ரிபியூட் ரெக்வஸ்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா, நம்மளுக்கு ஒரு யூஆர்எல் லிங்க் ஒன்று வந்துருக்கு. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணுது, விசிட் சர்வ்லெட் 2. ஓகே, சர்வ்லெட் 2 விசிட் பண்ணால் நம்மளுக்கான டிபி நேமு அதுக்கான இது வந்துருச்சு பாருங்கள், அதுக்கான வேல்யூ வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்த HTML கோடு வந்துடுச்சு. இந்த HTML கோடு நம்மளுக்கு வந்துருச்சா, அதில் வந்து என்ன ஒரு லிங்க் கொடுத்துருக்க செட் ஆட்ரிபியூட்னு சொல்லிட்டு. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ஒரு ரெக்வஸ்ட் வந்து எங்கே பேக்கெண்டுக்கு போகுது. பேக்கெண்டுக்கு போயிடுச்சு. அந்த இது இந்த இந்த ஜாவா தான் கால் பண்ண, இந்த சர்வலெட் தான் கால் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆட்ரிபியூட் வந்து செட் பண்ணிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து சர்வலெட் கான்டெஸ்ட் ஆப்ஜெக்ட்டில் வந்து ஆட்ரிபியூட்டை செட் பண்ணிவிட்டு இந்த யூஐ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. யூஐ வந்து ரிட்டர்ன் பண்ணோன்னே ஃப்ரண்ட் எண்டில் காட்டுது விசிட் சர்வ்லெட் 2. நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு லிங்க், விசிட் சர்வ்லெட் 2. அதுக்கான லிங்க் வந்து சர்வ்லெட் 2ன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ அது வந்து கிளிக் பண்ண உடனே சர்வ்லெட் 2 வந்து அந்த ரெக்வஸ்ட் போயிருக்கு பாருங்கள். போயிட்டு என்ன பண்ணுதுன்னா, நம்ம web.xml சர்வ்லெட் 2க்கு வந்து இந்த சர்வ்லெட், இந்த செகண்ட் சர்வ்லெட் வந்து கொடுத்துருப்போம். இந்த சர்வ்லெட்டில் போயிட்டு என்ன பண்ணுது, அந்த கொடுத்த நம்ம அந்த சர்வ்லெட்டை கொடுத்த நம்ம ஆட்ரிபியூட்டை இந்த சர்வ்லெட்டில் வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டுது. அந்த நேமை வந்து நம்ம நேமை வச்சு நம்மளுக்கு அதுக்கான ஆட்ரிபியூட் வந்து எடுத்து பேராமீட்டர்ன்ற நேமை நம்ம இது பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறோம், ஒரு HTML டேக் யூஸ் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராம் மாதிரி ரைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேராமீட்டரை வந்து யூஐக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். யூஐக்கு ரிட்டர்ன் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருதுன்னா, டிபி நேம்க்கான வேல்யூ என்னென்னா ORG போஸ்ட்கிரஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு சர்வ்லெட்டில் இங்கே கொடுத்துருந்தோம் பாருங்கள். டிபி நேமு அதுக்கான வேல்யூ வந்து ORG போஸ்ட்கிரஸ். இதுதான் இந்த ஆட்ரிபியூட்டோட ஒர்க்கு. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொரு இடத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது, அதாவது செட் பண்ணுறது, கெட் பண்ணுறது, அப்புறம் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யறது தான் இந்த சர்வ்லெட் இந்த ஆட்ரிபியூட்டோட ஒர்க்கு. புரியுதா? ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மற்ற டாப்பிக்கை பார்க்கலாம். ஓகே.